விஜய் டிவியில் ஒளிபரப்பான லொல்லு சபா நிகழ்ச்சியில் கூட்டத்தில் ஒருவராக நின்று கொண்டிருந்தவர் தான் யோகி பாபு. இவருக்கு நெல்சன் இயக்கத்தில் உருவான கோலமாவு கோகிலா ஒரு முக்கிய படமாக அமைந்தது. அந்த படத்திற்கு பிறகு முக்கிய காமெடி நடிகராக மாறினார். ஒரு பக்கம் சந்தானம் ஹீரோவாக நடிக்க போய்விட வடிவேலு ஃபீல்ட் அவுட் ஆகிவிட யோகி பாபுவுக்கு ஜாக்பாட் அடித்தது. இவர் சில படங்களில் ஹீரோவாகவும் நடித்துள்ளார். அப்படி அவர் நடித்த படங்களில் ஒன்றுதான் மண்டேலா. இந்த படத்தின் இயக்குனருக்கும் திரைக்கதைக்கும் தேசிய விருதுகள் கிடைத்தது. அதோடு ஆஸ்கருக்கும் நாமினேட் செய்யப்பட்டது. இந்நிலையில் ஊடகம் ஒன்றில் பேசிய யோகி பாபு, மண்டேலா கதையை நான் படுத்துக் கொண்டுதான் கேட்டேன். அஸ்வினிடம் ஒரு தலையணையை கொடுத்து படுத்துக்கிட்டு கதை சொல்லு என்றேன். அவன் சொன்ன கதை நன்றாக இருந்தாலும் கூட கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. மண்டேலா படத்தில் வருவது முக்கியமான விஷயம். ஏனெனில் ஒரு ஓட்டுக்கு இருக்கும் மதிப்பு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த படம் உங்களை வேறு இடத்துக்கு எடுத்துக்கிட்டு போகும் என நெல்சன் சொன்னதையே அஸ்வினும் சொன்னான். திடீரென ஒரு நாள் போன் செய்து அண்ணே நம்ம படத்துக்கு தேசிய விருது என சொன்னான். சந்தோஷமாக இருந்தது. சில நாட்கள் கழித்து அண்ணே ஆஸ்கருக்கு போயிருக்கு என்றான். இந்த மூஞ்சை அவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்க ரொம்ப சந்தோஷம் என சொன்னேன். அஸ்வினை போல பல திறமையான இளம் இயக்குனர்கள் வெளியே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் படங்களில் நடிக்க தயாராக இருக்கிறேன். சம்பளம் எல்லாம் பிரச்சனையே இல்லை. நேரடியாக வந்து என்னிடம் பேசுங்கள் என சொல்லியிருக்கிறார் யோகி பாபு. 40 கதைகள் கேட்டு தூங்கிவிட்டேன் என சொன்னதால் ஃபீல்ட் அவுட் ஆனவர் அஸ்வின். யோகி பாபுவையும் ரசிகர்கள் ட்ரோல் செய்வார்களா என்பது இனிமேல் தான் தெரிய வரும்.